வணக்கம். இன்றைய செய்திகள். சென்னையில் அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருச்செந்தூர் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்ய பக்தர்களிடம் அர்ச்சகர்கள் பணம் பெற்று SMS வாயிலாக QR கோடு அனுப்பி முறைகேட்டில் ஈடுபட்டதாக வீடியோ வெளியாகியுள்ளது. இதில் அமைச்சர் மற்றும் MLA-க்களுக்கு தொடர்பு இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். அப்படி சொல்பவர்கள் அதற்கான ஆதாரத்தை கொடுத்தால் கட்சி தலைமைக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதமர் மோடி தமிழகம் வந்து நிறைய கருத்துக்களை விழா மேடைகளில் சொல்லியுள்ளார். அதற்காக நன்றி, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அதே சமயம் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுக்காமல் இருக்கும் கல்வி நிதியை தருவதற்கு பிரதமர் நடவடிக்கை எடுத்தால் அதற்காக அவரை பாராட்டுவோம். மெட்ரோ ரயில் மற்றும் பேரிடர் நிவாரணத்திற்கு வழங்க வேண்டிய நிதிகளையும் மத்திய அரசு தர வேண்டும். அதே போல தமிழக வளர்ச்சிக்காக முதல்வர் அளித்துள்ள கோரிக்கைகளையும் பிரதமர் நிறைவேற்ற வேண்டும். இதையெல்லாம் கேட்க தமிழகத்திற்கு முழு உரிமை இருக்கிறது. காரணம், கடந்த ஆட்சியை காட்டிலும் தற்போதைய திமுக அரசு கூடுதல் GST-யை மத்திய அரசுக்கு கொடுத்துள்ளது என்றும், ஆனால் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டியதை மத்திய அரசு எப்போதும் குறைத்துத்தான் கொடுக்கிறது. முதல்வர் உத்தரவின்படி நிதியமைச்சர் மற்றும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் பிரதமர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பிரதமர் மீது திமுக அரசு எப்போதும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறது. ஆனால் நானும் இருக்கிறேன் என்று சொல்லாத குறையாக பழனிசாமியும் பிரதமரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார். அதனால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்பது அவருக்கும் தெரியும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார். தமிழகத்தில் ஜாதி பாகுபாடுகள் தொடர்கின்றன. தீண்டாமை கொடுமையும் ஜாதி ஒடுக்குமுறையும் தினமும் நடக்கும் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்றும், பெருமுதலாளிகளை காப்பாற்றுவதே மோடி அரசின் கொள்கை என்றும், தமிழக நலனை பற்றி கவலைப்படாத எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்து என்ன பயன்? மக்கள் பிரச்சனையில் அதிமுக வாயை பொத்திக் கொண்டு இருக்கிறது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் பேசியுள்ளார். சமூக வலைதளங்களில் கோபேக் மோடி என பதிவிட்டவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக நேற்று முன்தினம் இரவு தூத்துக்குடி வந்தார். அங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு இரவு திருச்சி வந்து தங்கினார். நேற்று அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த சோழ மன்னன் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்றார். இந்நிலையில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபேக் மோடி என்று சமூக வலைதளங்களில் திருச்சி உறையூர் சவேரியர் கோவில் தெருவைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து உறையூர் போலீசார் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பள்ளி வகுப்பறைக்குள் மது அருந்திவிட்டு வெளியே மலம் கழித்து சென்ற சமூக விரோதிகள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கோடாங்கிபாளையம் கிராமத்தில் உள்ள துவக்க பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படிக்கின்றனர். இந்நிலையில் பள்ளி வளாகத்திற்குள் விளையாடி கொண்டிருந்த மாணவர்கள் வகுப்பறைகள் திறந்து கிடப்பது கண்டு தலைமை ஆசிரியர் சரஸ்வதியிடம் தெரிவித்தனர். பள்ளிக்கு வந்த தலைமை ஆசிரியை பல்லடம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். ஆசிரியை அறையை உடைத்து அங்கிருந்த சாவியை பயன்படுத்தி வகுப்பறைகளை சமூக விரோதிகள் திறந்துள்ளனர். கணினி அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த டிவியை ஆன் செய்து ஹாயாக மது அருந்தியபடியும் புகைப்பிடித்தும் பொழுதை கழித்துள்ளனர். வகுப்பறைக்கு வெளியே மலம் கழித்துவிட்டு எடுத்து வந்த சாவியை மீண்டும் தலைமை ஆசிரியை அறைக்குள்ளேயே வீசி சென்றுள்ளனர். இது திருடர்களின் செயலா என்ற சந்தேகம் உள்ளதாகவும், காரணம் இரவு இங்குள்ள மங்கள விநாயகர் கோவிலில் இருந்த மின் மோட்டார், டேபிள் ஆகியவை திருடு போயின என்றும், இது திருடர்களின் செயலா என்ற சந்தேகம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூதாட்டியை தலையணையால் அழுத்தி நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த போது அந்த மூதாட்டி இறந்தது போல் நடித்து சாதுரியமாக உயிர் தப்பியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தளவாநாயக்கன்பேட்டையைச் சேர்ந்த ஞானவள்ளி எனும் 86 வயது மூதாட்டி தனியாக வசிக்கிறார். அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது பின்பக்கம் வழியாக அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே நுழைந்தனர். ஞானவள்ளியின் முகத்தில் தலையணையால் அழுத்தி கொல்ல முயற்சி செய்தனர். பயந்து போன மூதாட்டி இறந்தது போல் நடித்துள்ளார். இதனால் மர்ம ஆசாமிகள் அவர் வைத்திருந்த 3.5 சவரன் நகை 15,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். அவர்கள் வெளியே சென்றதும் மூதாட்டி கூச்சலிட்டார். இதை கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரது பேரனான திருவண்ணாமலை டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரியும் தலைமை காவலர் ராஜேஷுக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் ஞானவள்ளி புகாரின்படி செங்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில் நகரங்களை கலாச்சார மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் தருமை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மனு கொடுத்துள்ளார். கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு வந்து பிரதமர் மோடி வழிபட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1ஆம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவிலுக்கு பிரதமர் மோடி வருகை தந்து வழிபாடு செய்தது மட்டுமல்லாமல்
ஆடி திருவாதிரை விழாவிலும் பங்கேற்று ராஜேந்திர சோழன் சாதனை குறித்து பேசியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், மேலும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு திருவுருவ சிலை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருப்பதை தொகுதி எம்பி என்ற முறையிலும், மண்ணின் மைந்தன் என்ற முறையிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்று பாராட்டுகிறேன் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையம் அருகே லேசர் லைட் அடிக்கவும், வெப்பக்காற்று பலூன்கள் மற்றும் ட்ரோன் உள்ளிட்ட பொருட்கள் பறக்க விடுவதற்கும் விதிக்கப்பட்டுள்ள தடை செப்டம்பர் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் பிறப்பித்துள்ளார். விமான நிலையம் அருகே வீடுகள், தெருக்கள், கட்டடங்கள், விளையாட்டு மைதானங்கள், உணவகங்கள், விருந்து கூடங்கள் போன்ற இடங்களில் இத்தகைய பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 2,25,93,654 ரேஷன் கார்டுகள் வழியே பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. வறுமையை ஒழிப்பதில் இதர மாநிலங்களுக்கு தமிழகம் எப்போதும் முன்னோடியாக உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக மக்களுக்கு ரேஷன் கடைகள் வழியே அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்படுகின்றன. மக்களின் வறுமையை நீக்கி வறுமை ஒழிப்பில் மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் முன்னோடியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.